உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது எல்லாருடைய ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி காலிஃப்ளவர் சில்லி. எப்படி செஞ்சாலும் சரி வரல, ஹோட்டல் டேஸ்ட் வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த காலிஃப்ளவர் சில்லியோட ரெசிபி இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு மசாலாலாம் வீட்டிலையே நான் ரெடி பண்ணி தான் பிரட்டியிருக்கேன், எதுவும் கடையிலலாம் வாங்கலை. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே இது ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் பூ எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய பூவாக இருந்தால் வதவதன்னு இருக்கும், சின்ன சின்ன பூவாக இருந்தால் கரிஞ்சு போயிடும். மீடியம் சைஸாக கட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். இதில் பூச்சிங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். அது சூடாகிட்டுருக்கு. ரொம்ப கொதிக்க வேண்டியதில் ஓரளவு சூடான உடனே இதில் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்படி செய்கிறதுனால காலிஃப்ளவருக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் கூட வெளியே வந்துடும். இது ஒரு 10 செகண்ட் இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி காஞ்சிட்ருக்கிறப்பவே போட வேண்டியதில்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா இதை வடித்து விட்டுடலாம். நாம் சேர்த்துருக்கிற மஞ்சள் தூள், உப்பு எல்லா பூவுலேயும் படுற மாதிரி கொஞ்சமாக கலந்து விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நான் வடிச்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அலசி ஓட்டத்தட்டுக்கு வைக்கணும். அப்படியே சாய்ச்சி வடித்து விட்டோம்னா கீழே இருக்கிற குட்டி குட்டி புழுவெல்லாம் அப்படியே பூக்கு மேலேயே வந்து செட்டில் ஆகிடும். அதனால் இப்படி செஞ்சுக்கணும். இது தண்ணி வடியட்டும். இப்போ நான் மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நான் திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள். 1 கப் மைதா, அரை கப் கார்ன்ஃப்ளவர், கூட கொஞ்சம் மசாலா பொடிகள் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் நான் நார்மல் மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். 1½ ஸ்பூன் கடலை மாவு, பச்சரிசி மாவு, கொத்தமல்லி பொடி, கசூரி மேத்தி, மிளகுத்தூள், கரம் மசாலா. இதுக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இருக்கட்டும், மித்ததெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஹோம்மேடுன்றதுனால ரொம்ப ஹெல்திங்க. நாம் அதனால் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணிடலாம். மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இந்த பொடி மிச்சமாக இருந்தால் நாங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம், இல்லை வெளியே வச்சா கூட ஒன்றும் கெட்டு போகாது. இது கூட நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற உப்பு மட்டும் மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கணும். ஏன்னா நாங்கள் காலிஃப்ளவரில் அலசரப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். மித்த மசாலா பொடிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருக்குன்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெகுலர் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தா நல்லா கலர் கிடைக்கும். நான் இன்றைக்கி நார்மல் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். கலர் ஆவரேஜாக தான் இருக்குது. இது கூட இல்லைன்னா கொஞ்சமாக கலர் பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கலர் பொடி எதுவும் சேர்க்கவே இல்லை. பொடி ரெடி ஆகிடுச்சு, இருக்கட்டும். தண்ணி வடிஞ்சு க்ளீனாக இருக்குது, பாருங்கள். பூ ரொம்ப ட்ரையாக இருக்குது. அது கூட நம்ம கலந்து வச்சுருக்கிற பொடி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கலந்து விட்டுட்டு வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். கை வச்சு கலக்காமல் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் ஃபோக்கால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நாம் கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு எல்லா இடத்துக்கும் பவுடர் செட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும்தான் தண்ணி சேர்த்தேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், ட்ரையாகவே இருக்கட்டும். அப்போ தான் பொரிச்செடுக்கிறப்ப ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் மசாலா பொடி எனக்கு கம்மியாக இருக்குது, அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் இப்போ சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊறட்டும். மூடி வச்சுக்கலாம். இந்த அளவு ட்ரையாக இருந்தால் தான் நமக்கு பொரிச்செடுக்கிறப்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நான் சேர்க்கலை, அப்புறமா பொரிச்செடுக்கிறப்ப சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு எண்ணெயில் போட்டோடனே தனித்தனியாக மசாலா பிரிஞ்சு வராது. 1/2 hour ஆகிடுச்சு, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரையாக இருக்குது, தண்ணி விடவே இல்லை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டே சேர்ந்து கலந்து விட்டோம்னா தண்ணி விட பார்க்கும், அதனால நாங்கள் பொரிச்சு எடுக்கிறப்ப சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் கரெக்டான பதத்தில் இருக்குது. நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன். அடுப்பு கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே இதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். எண்ணெயில் சேர்த்த உடனே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 10 to 20 செகண்ட் விட்டுட்டு கொஞ்சம் கலர் வர ஆரம்பிக்கிறப்ப கலந்து விடலாம். கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரியவே இல்லை, பாருங்கள். காலிஃப்ளவருக்கு கோட் ஆகி சூப்பராக இருக்குது.
நான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு போட்டு எடுக்கிறேன். இதே மாதிரி போட்டுறதுனால நமக்கு சுட்ட எண்ணெய் நிற்காது, ரீயூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா காலிஃப்ளவரையுமே பொரிச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹோம்மேட் மசாலான்றதுனால எந்த விதமான கலர் பொடியும் சேர்க்கலை, அஜினோமோட்டோ சேர்க்கலை. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க விருப்பப்படுறப்ப நம்ம இதை வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. குழந்தைங்க விருப்பப்படுறாங்கன்னு நம்ம கடையில் வாங்கி கொடுத்தோம்னா கட்டாயம் அதில் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஆயிலில் பொரிக்கிறாங்கன்னு தெரியாது, ரீஹீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆயிலை. நாங்கள் வீட்டிலே செய்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது, நமக்கு ரொம்ப சேஃபு. நான் எப்போயும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். இதே மெத்தடில் நம்ம சேனைக்கிழங்கு சில்லி செய்யலாம், வாழைக்காய் சில்லி செய்யலாம். ரொம்பவே சூப்பராக வரும். நாம் யூஸ் பண்ணுற மசாலா காலிஃப்ளவர்லேருந்து கொஞ்சம் கூட பிரியாது, அப்படியே ஒரு சூப்பராக கோட்டிங் ஆகிட்டு வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கொஞ்சம் கூட மசாலா உதிரவே இல்லை, கடையில் வாங்குற மாதிரி அப்படியே செம்மையாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் சில்லி எவ்வளோ ஈஸியான்னு சொல்வீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. காலிஃப்ளவர் சில்லி பிடிக்கணும், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க. மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.